ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி டிஃபன் வகைகள் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் வகைகள் இன்றைக்கி நான் ஒரு 5 வகைகள் செஞ்சு காட்ட போகிறோம். எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வேர்க்கடலை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி இருக்கு இல்லையா, புழுங்கல் அரிசி, அது எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, காய்ந்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 3 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குங்க. ஊறுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்குங்க. அரைக்கும்போது நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருந்தேன், அதை காமிக்க மறந்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்துடலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு 1 மணி நேரம் ஊறினா போதும். இது ரொம்ப புளிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இதில் நம்ம உளுந்து சேர்க்கல. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா தோசை மாவு பாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்குங்க. இப்போ தவா நல்ல சூட்டில் இருக்குது. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மாவை ஊற்றுங்க. நல்லா மெலுசாகவே ஊற்றலாம், நல்லா மொறுன்னு சுவையாக இருக்கும். மாவு ஊற்றின பிறகு ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. அந்த மாதிரி இந்த தோசைக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேணாம், கொஞ்சமாக காட்டினா போதும். ஏன்னா இதில் நம்ம காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். ஹீட்டாக அதுலேருந்தே உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்கும். இப்போ இது நல்லா சிவந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுடலாம். இது மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, திருப்பி விட்டு வேக வச்சாதான் நல்லாயிருக்கும். நல்ல மொறுன்னு சுவையோ சூப்பராக இருக்கும், நல்ல சிவந்து வரும். இது புளிக்கணுன்ற அவசியம் கிடையாது, நான் மறுபடியும் சொல்கிறேன். 1 மணி நேரம் ஊற வச்சா மட்டும் போதும். இப்போ நம்முடைய சுவையான வேர்க்கடலை தோசை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வெங்காய சட்னி, தக்காளி சட்னிக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக மசாலா பூரி. இந்த மசாலா பூரி பொதுவாகவே நம்ம பூரி நார்மல் பூரி தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மசாலா பூரி ரொம்ப சுவையாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதற்கு 2 அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிட்டு இந்த மாதிரி காய் சீவரதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா சீவிக்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு கரெக்டான ரேஷியோ. இப்போ இதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துங்க, காம்புகள் சேர்க்க வேண்டாம். காம்புகள் சேர்த்தா பூரி உப்பி வரும்போது ஓட்டை போட்டுக்கும், அதனால் இந்த மாதிரி வெறும் இலைகள் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி தெளிச்சுட்டு மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது, தண்ணியாக பிசைஞ்சிங்கன்னா பூரி எண்ணெய் குடிச்சிடும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மூடினா போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம சின்ன பாலாக திரட்டிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் மாவு நம்ம உருட்டும்போது மாவு போட்டு உருட்டக்கூடாது, எண்ணெய் தடவி வேணால் உருட்டிக்குங்க. மாவு போட்டு உருட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் எல்லாமே கருப்பாயிடும். இன்னொன்று உங்களுக்கு பூரி தகடையாக வரும், இல்லைன்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும், உப்பி வராது. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா ஹாட்டில் இருக்குது. ஸ்டவ் ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஒரு பூரி போட்ட பிறகு ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமும் அடிக்கடி மாற்றி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சு விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூரி திருப்பி போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு அந்த பூரி உப்பி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஜஸ்ட் எண்ணெய் தெளிச்சிட்டே இருங்க, பூரி ஒன்று உப்பி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்முடைய சுவையான பூரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அசத்தலாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஒரு கோதுமை அடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுவும். இது இப்போ செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் கரெக்டான ரேஷியோ, தயிரையும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா ஃபஸ்ட்டு கடைஞ்சி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை ஃபஸ்ட்டு கெட்டி இல்லாமல் நல்லா திக்காக இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் மாவை. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலைகள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம்.
அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஜீரக பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பதத்துக்கு உங்களுக்கு மாவு இருக்கணும். ரொம்ப வந்து திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ தவா வந்து நல்ல ஹீட்டில் தான் இருக்குது. ஸ்டவ்வும் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஊற்றின பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா கோதுமை வந்து பட்டுன்னு உடைந்து அடியில் வந்து தீயிற மாதிரி ஆகிடும். அதனால் ஊற்றின பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் பதமாக பார்த்து ஊற்றிங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இது உங்களுக்கு நல்லா வந்து மேலே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு வெந்து வர்றது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்முடைய சுவையான கோதுமை அடை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஒரு எலுமிச்சை கார இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 மினி இட்லி தட்டில் ஊற்றின இடியாப்பம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் ஒரு கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுந்தப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 வரமிளகாவை உடச்சி விட்டுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் இடியாப்பத்தில் உப்பு போட்டிருப்போம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸையும் சேர்க்கலாம். எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இடியாப்பத்தையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுருங்க. இப்போ இது நல்லாவே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து எண்ணெய் பத்தலை அப்படின்னா தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எல்லாமே உதிர்ந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா உதிர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா மட்டும் போதும். இப்போ நம்முடைய சுவையான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதாவது எலுமிச்சை கார இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு கார குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கார குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் சாதாரண இட்லி மாவு இருந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை அதுக்கு. ஏன்னா ஒரே மாதிரி இட்லி செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். அதனால் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப வந்து கரிஞ்சி வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அதுக்கு அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 கேரட் மட்டும் திருகி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லையா, அந்த இட்லி மாவில் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவோட நான் இதெல்லாம் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கு அடுத்துதான் குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிங்க. ஸ்டவ்வு வந்து குழிப்பணியார கல் வந்து கல் ஹீட் ஆன பிறகு ஸ்டவ்வு வந்து எப்பயுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சணும். இல்லைனா வந்து குழிப்பணியாரம் வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதுக்கடுத்து தான் மாவு வந்து சிந்தாமல் செதறாமல் கரெக்டாக அந்த ரவுண்ட்லேயே மட்டும் விடுங்க. இப்போ எல்லாமே நான் அந்த மாதிரி விட்டுட்டேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் நல்லா சிவந்து வந்துடும். ஆனால் மூடி போட்டு வேக வைங்க ஃபஸ்ட்டு மட்டும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி போடக்கூடாது. அப்படி மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பி அந்த மொறுமொறுப்பு வந்து போயிடும். இப்போ ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக வந்து அந்த கார்னர் மட்டும் திருப்பி விடுங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்ட பிறகு மறுபடியும் மூடி போட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மொறுமொறு குழிப்பணியாரம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எடுக்கும்போது நடுவில் குத்தி எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே எடுங்க. ஏன்னா குத்தி எடுத்திங்கன்னா அந்த ஏர் போயிடுச்சுன்னா அந்த மொறுமொறுப்பு உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ நம்முடைய சுவையான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எல்லா ரெசிபியுமே ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன டிஃபன் செய்யணுன்றது குழப்பமே உங்களுக்கு வேணாம்.
மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த லைக் பட்டன் அண்ட் ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.